இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடை பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நம்மளோட உயிர். நம்ம உயிர் ஆரோக்கியமாக அமைதியாக இருக்கிறதுக்கு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியமானது. சரி, இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். டைமுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது யாருக்கு? இப்போ குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எந்த டைம் அதெல்லாம் பார்த்து சாப்பிட முடியுமா? அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பசிக்குதுன்னு அழதான் தெரியும். டைம் ஆயிடுச்சு எனக்கு சாப்பாடு கொடுமான்னு சொல்ல தெரியாது. அதனால அம்மா என்ன பண்ணுவாங்க, டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. இன்னொன்று, இந்த இளமையான பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, இளம் வாலிபர்கள், இளமை பருவமானவங்க, இவங்களுக்கு சாப்பிடணும்னே தோணாது. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும். அவங்க டைமுக்கு சாப்பிட மாட்டாங்க. அவங்க படிக்கிறது, அவங்க விளையாடுறது, இதுலேயே தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போது அவங்களுக்கு அவங்களோட பெரியவங்க, அவங்க பக்கத்தில் இருக்கவங்க டைம் ஆயிடுச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டைமுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான். ஆனால் இந்த பசிச்சு சாப்பிடுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது யாருக்கு தெரியுமா? எல்லாருக்குமே தான். இதில் கொஞ்சம் பெரியவங்க, வேலை எதுவுமே செய்யாமல் இருக்காங்கல்ல, கொஞ்சம் ரொம்ப வேலை கிடையாது, ஒரு வேலையிலேருந்து ஓய்வு பெற்றவங்க, கொஞ்சம் உடம்பு ஏதோ முடியாமல் இருக்கிறவங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணாதவங்க, இவங்க எல்லாருக்கும் பசி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு சாப்பிட்றது நல்லது. ஏன்னா திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னன்னா, இப்போ மருந்துங்கிறதே இந்த உடம்புக்கு வேண்டாம். எப்போனா அருந்தியது சாப்பிட்டுட்டது, அற்றது ஜீரணம் ஆயிடுச்சு, போற்றி உனின் ஜீரணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சாப்பிட்டா மருந்தே வேண்டாமா. ஆனால் எப்போ நம்மளுக்கு அப்படி தெரியும்? நம்ம சாப்பிட்றது ஜீரணம் ஆயிடுச்சுன்னா திரும்ப பசிக்கும். அப்போது அந்த பசியோட சாப்பிடணும். ஓகேவா? நல்லா பசிச்சுட்டு சாப்பிடணும். சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. ஒரு டப்பாவில் போட்டோம்னா, அது டைட்டாக போட்டுட்டோம்னா அது நம்ம உள்ள காற்றே போகாது, வேலையே செய்ய முடியாது. அதே கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா கொஞ்சம் காற்று இருக்கும். அந்த காற்றுல இதை அரைச்சா, ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்களேன், அந்த மிக்ஸியில் நம்ம சாப்பாடு ஏதோ ஒன்று போட்டு அரைக்கும் பொழுது கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அரைச்சா அரையுது இல்லையா, அந்த மாதிரி இந்த வயிறு என்ன பண்ணோம்னா, நம்ம சாப்பாடை ஏற்றதுக்கப்புறம் அதில் அதனுடைய அமிலங்கள் கொடுத்து வயிற்றில் என்ன பண்ணும், அது ஒரு அரைக்கிற வேலையை செய்யும். அப்போது அதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும்ல. அதனால சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி பசிச்சுட்டு சாப்பிடணுமோ அதே மாதிரி கொஞ்சம் வயிறு ஓரளவுக்கு சாப்பிட்டோம், பசி கொஞ்சம் குறைஞ்சிச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னும் பொழுது போதும் அப்படின்னு நம்ம நிறுத்திக்கிறது ஆரோக்கியத்துக்கு நல்லது. ஏன்னா நல்ல ஜீரணமாகும். பசிச்சுட்டு சாப்பிடும் பொழுது அந்த சாப்பிட்ற நேரத்தில் தண்ணி குடிக்கக்கூடாது. எதுக்காகனா, நம்ம சாப்பிடும் பொழுது வாயில் நல்லா மென்று அதில் வர்ற அந்த எச்சம் இருக்கு இல்லையா, அந்த சலைவா, அதில் நல்லா மென்று 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 சாப்பிட்டுட்டு
அதை நம்ம நீராக்கி, அதாவது திரவ நிலையில் ஆக்கி நம்ம சாப்பிடணுமே தவிர, சாப்பிடும் பொழுது நம்ம தண்ணி குடிச்சிட்டா இந்த சலைவாவனுடைய வேலை நீர்த்து போயிடும். புரியுதா? ஏதாவது ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை நீர்த்துட்டு நம்ம குடிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டோம்னா சாப்பிட்ட சாப்பாடு என்ன ஆகும்னா நீர்த்து போயிடும். அப்போது உள்ள வயிற்றுக்குள்ளே போயிட்டு அது உள்ள செய்ய வேண்டிய வேலை செய்யும் பொழுது நீரோடு செய்யுமே தவிர, அந்த வாயிலிருந்து போனது சலைவா, வயிற்றுக்குள்ளே இருக்கிற அமிலங்கள், இது எல்லாம் தான் அதுக்கு சாப்பாடை நம்ம கரெக்டாக அதை அரைச்சி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை கரெக்டாக பிரித்து கொடுக்கறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதே நம்ம தண்ணியை குடிச்சிட்டோம்னா அது பிரித்து கொடுக்கும் பொழுது நீர்த்து போயிட்டு அந்த சரியான அந்த அமிலங்கள் கரெக்டாக அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியாதபடி ஆயிடும். அதனால் சாப்பிடும் பொழுது தண்ணி குடிக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா கொஞ்சம் சூடாகவோ அல்லது கொஞ்சம் பச்சை தண்ணியோ, ரொம்ப சில்லுன்னு சாப்பிடாம கொஞ்சம் வெதுவெதுப்பாகவோ அல்லது கொஞ்சம் சூடாகவோ குடித்தா என்ன ஆகும்னா உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். இன்னொன்று சொல்கிறாங்க, 40 நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா சூடாக தண்ணி குடித்தா நம்ம சாப்பிட்டதில் ஏதாவது கொழுப்புத்தன்மை இருந்தாலும் அந்த கொழுப்புகள் எல்லாம் கரைஞ்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ சுட தண்ணி ஒரு வகையில் நமக்கு ஒரு மருந்து மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்றோம் இல்லையா, அதில் என்ன சாப்பிடணும் அப்படி தெரிஞ்சு சாப்பிடணும். எப்போவும் டெய்லி கறி இருந்தால் தான் சாப்பிட முடியும், என்னால் இந்த வெஜிடபிள் இருந்தால் தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு ஒரே மாதிரி சாப்பிடாம, கடவுள் நம்மளுக்கு நிறைய படைச்சிருக்கார். நம்ம சாப்பிடணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கார். அதனால் நம்ம என்ன செய்யணும், என்னென்னலாம் இருக்கோ, என்னென்னலாம் கிடைக்குதோ, எதெல்லாம் நம்மளால் வாங்க முடியுதோ அதில் கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிட்றது நல்லது. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனால் என்ன செய்கிறாங்க, நிறைய காய் வைக்கிறாங்க இல்லையா? அது எதுக்காக? அத்தனை காய்கறிகளையும் சாப்பிட்றது நல்லது. நிறைய காயும் கொஞ்சமாக சாப்பாடு இருந்தால் ரொம்ப நல்லது. இன்னொன்று என்ன செய்கிறாங்க, சாம்பார் ஊற்றி கொஞ்சம் சாப்பிட்றாங்க, அதில் ப்ரோட்டீன் இருக்குது. ரசம் ஊற்றி சாப்பிட்றாங்க, கொஞ்சம் ஜீரணம் ஆகிற தன்மைலாம் இருக்குது. அடுத்தது மோர் ஊற்றி சாப்பிட்றாங்க, வயிற்றினுடைய ஹீட் குறையுது. ஸோ இதெல்லாம் தான் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இப்படி தான் சாப்பிட்றாங்க முன்னாடிலாம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஏதோ ஒன்று டப்பாவில் போட்டோமா, ஏதோ ஒரு வேலைக்கு போனோமா, கடற்கரை அது அப்படியே அப்படிலாம் சாப்பிட்றோம். அப்போ என்ன ஆகுது, அந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்கோ அவ்வளோதான் உள்ளே போகுது. அதே அந்த டப்பாவில் முக்கால்வாசி நிறைய காய்கறிகளும், அடுத்தது சாதம் கொஞ்சமாகவும், அடுத்தது ஜீரணிக்கக்கூடிய என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சாப்பிட்டோம்னா கரெக்டான அந்த ப்ரொபோர்ஷன், அந்த சரிவிகித உணவு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லது இல்லையா? இதுக்கெல்லாம் எங்கே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லாதீங்க. இதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் உழைக்கிறதுக்கெல்லாம் டைம் இருக்குது, நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இருக்குது. ஆனால் இந்த உயிரான இந்த சாப்பாட்டுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டா அந்த சாப்பாடு தானே நம்ம உயிர், அதை புரிஞ்சிக்கணும்ல. அதனால் சாப்பிட்றத மட்டும் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். நம்ம வாழ்கிறது, நம்ம உழைக்கிறது, நம்ம நல்லா இருக்கிறது எல்லாமே இது ஒரு சாப்பாட்டால் தான். இதுதான் நம்மளோட உயிர். ஸோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்காது, மனசு அமைதியாக இருக்காது. வயிறு ஒன்று டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா எல்லாமே டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால்
இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு முடிவெடுத்துக்கிறீங்களா? எடுக்கணும். அதுதான் நல்லது. நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில நேரங்களில் நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகுது. ஒரு ஜுரம் வருது, ஒரு கோல்டு வந்துடுது, ஏதோ ஒரு நோய் வந்துடுது. இது எல்லாத்துக்கும் எது தெரியுமா சரியான மருந்து? பட்டினி தான். அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? லங்கனம் பரம ஔஷதம். லங்கனம் அப்படின்னா பட்டினின்னு அர்த்தம். என்னம்மா இந்த அம்மா நம்மளை பட்டினி போடுது அப்படின்னு யோசிக்காதீங்க. பட்டினி அவ்வளோ நல்லது. அந்த பீரியடில் நம்ம தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? விரதம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரேடியாக விரதமே இருக்கக்கூடாது. விரதம் இருக்கணும். எதுக்குன்னா பட்டினியாக இருக்கிறதுக்காக, சாப்பிடாம இருக்கிறதுக்காக. இந்த வயிறு ஓயாமல் வேலை செய்துட்டு இருக்க வைக்காம கொஞ்சம் டைம் ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு தான் விரதம் இருக்கணும். அதுக்கு தான் பட்டினியாக இருக்கணும். அதனால் லங்கனம், அந்த பட்டினி இருக்கு இல்லையா, அது பரம, அதுதான் கிரேட். ஔஷதம். ஔஷதம்னா மருந்து. இந்த உடம்புக்கு எது மருந்துன்னா இந்த பட்டினியாக இருக்கிறது தான் மருந்து. நம்ம மருந்து சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறத விட நம்ம பட்டினியாக கொஞ்சம் இருந்துட்டா, ரொம்ப அதுக்கு பட்டினியாக இருக்கணும்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் பட்டினியாக இருந்துட்டா ஒரு வேளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு பசிக்குள்ள போ, அந்த டைமில் சாப்பிட்டா சரியாயிடுவோம். புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பு நல்லா இல்லைன்ட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுட்டு நிறைய மாத்திரையை போட்டுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக கெடுத்துடுறோம். அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, பட்டினியாக இருக்கிறதுனால உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். திரும்ப அந்த கெட்டு போன உடம்பு திரும்ப பழைய நிலைக்கு வர்றதுக்கு பட்டினி ஒன்று தான் நமக்கு உதவியாக இருக்கும். அதனால் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அருந்தியது அற்றது போற்றி உணின். சாப்பிட்டது ஜீரணம் ஆயிட்டதுக்கப்புறம் காலியான உடனே பசி எடுத்து, காலியான உடனே பட்டினியாக இருக்கும் பொழுது காலி ஆயிடும். காலியான உடனே பசிக்கும். பசிச்சு சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும். என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். முன்னாடி காலத்துலலாம் இந்த ராகி களி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்றவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் அதை நம்ம இப்போல்லாம் சாப்பிட்றதே கிடையாது. ஏன்? நமக்கு புதுசாக ஃபாஸ்ட் ஃபுட்டு, வெளியில் போனால் ஹோட்டலில் சாப்பிட்றது, பீஸா, பர்கர், இது மாதிரி நிறைய விஷயத்த புதுசாக நம்ம கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் உடம்புக்கே ஒத்துக்காது. அது உடம்பு கெட்டு போயிடும். இந்த பரோட்டா சாப்பிட்றது ஃபுல்லாக அந்த மைதாவில் செஞ்சது, இது எல்லாமே நம்ம உடம்பை கெடுத்துடும். அதனால் நல்லா கவனமாக எது நல்லது உடம்புக்கு அப்படின்னு பார்த்து ஆரோக்கியமான உணவு, உதாரணத்துக்கு இந்த ராகி களி, இந்த கீரை வகைகள், நல்ல காய்கறிகள், ஒவ்வொரு காய்லேயும் ஒவ்வொரு உடம்புக்கு தேவையான நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியான நல்ல காய்கறிகளை, உதாரணத்துக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டா மூளை நல்லா வேலை செய்யும்னு சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. சொரக்காய் சாப்பிட்டா சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உப்பு உடம்புல சேராது. சொரக்காய் சாப்பிட்டா நல்ல நீர் போகும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்புல நீர் அதிகமாக சேராது. அப்புறம் நீர் காய்கள் நம்ம சாப்பிடும் பொழுது உடலுடைய உஷ்ணத்தை குறைக்கும். நீர் காய்கள் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும்.
அதுவே நீர்த்தன்மையை உருவாக்கும். அப்போ உடம்பு அழகாக, நம்ம உடம்பு நீரினால் நிறையா அமைஞ்சிருக்குது. 75% உடம்புல நீர் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த நீர்னால என்ன ஆகும், தானாக இந்த உடம்பு அந்த பிரபஞ்சத்தினுடைய இந்த ஐம்பூதங்களான நெருப்பு, காற்று, ஆகாயம், மண், நீர், இந்த ஐம்பூதங்களும் அண்டத்தில் இருக்கு. அதே தான் இந்த பிண்டத்திலையும் இருக்கு. இந்த பிண்டத்தில் 75% தண்ணியே இருக்கு, நீர்னால் நிறைஞ்சிருக்கு. அதே போல அண்டத்திலையும் 75% நீர்னாலேயே நிறைஞ்சிருக்கு. அதனால நீர்க்காய்களை நம்ம சாப்பிடும் பொழுது அண்டத்தோடு நம்ம இணைஞ்சி நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்கு செயல்படுறதுக்கு இந்த நீர் உதவியாக இருக்குது. ஸோ நீர்க்காய்கள் அப்படி நீர் சம்மந்தப்பட்டதெல்லாம் சாப்பிடும் பொழுது என்ன ஆகுதுன்னா உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்குது. தயிர் சாப்பிட்றத விட மோர் சாப்பிட்றோம்ல, நீரை கொடுத்து சாப்பிட்றோம் இல்லையா, அந்த தயிரை நீரை கொடுத்து மோராக்கி நம்ம நீரை பெருக்கி சாப்பிட்றோம். நெய்யை என்ன பண்ணணும், உருக்கி சாப்பிடணும். நீரை என்ன பண்ணணும், பெருக்கி சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது நமக்கு நீரினால எல்லா நன்மையும் கிடைக்கும். அப்போது நீர்த்தன்மை வேணும் நமக்கு. அப்போ தான் உடம்பு குளுமையாகவும், ரொம்ப குளுமையாக இல்லை, உடம்பு சரியான ஹீட் இல்லாமல் சரியான குளுமையாகவும் நம்ம உடம்பு இருக்கும். ஒவ்வொரு காய்க்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அந்த காய்களை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு, நம்ம வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சரியாக இந்த உடம்பு சரியில்லைன்னா என்ன சாப்பிட்ணும் பாட்டி, என்ன சாப்பிட்ணும் அம்மா, இப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது, ஒரு அம்மா அப்பா, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை, தாத்தா பாட்டியே இருக்கிறதில்ல. அப்படி ஒரு வேளை நீங்கள் ஊருக்கு போகும் பொழுது தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா, பெரியவங்க இருந்தாங்கன்னா, அவங்க பழகின பழக்கத்தை அவங்கக்கிட்ட கேட்டு கற்றுக்கிட்டு எந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும் அப்படின்னு யோசனை பண்ணி எண்ணத்தை நல்லா வச்சுக்கிட்டு நல்ல சாப்பாடுகளை சாப்பிட்டா, நல்ல ஆகாரம் கொடுக்கும் பொழுது இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அவசரத்துக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அது சாப்பிடக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம். அதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த அஜினமோட்டோ அந்த மாதிரி போட்டு செய்வாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். ஆனால் அன்னைக்கு ஜீரணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். நல்ல ஹோட்டல் எது தெரியுமா, நம்ம அம்மா சமைச்ச அடுப்படி தான் நம்மளுக்கு அருமையான ஹோட்டல். நம்ம மனைவி சமைச்ச நல்லாவே இருக்காதுன்னு சொல்லுவோம், இருந்தாலும் அதுதான் சரியான ஹோட்டல். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்லுங்க, அம்மா சமைக்கும்போது திட்டிக்கிட்டே சமைக்க மாட்டாங்க. சமைக்கும்போது என் குழந்தை நல்லா சாப்பிடணும், என் குடும்பத்தில் இருக்கவங்களாம் எல்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், அந்த எண்ணத்தோடு தான் சமைப்பாங்க. ஸோ சமையல் மட்டும், சாப்பிட்றது மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, சமையலும் முக்கியம். அந்த சமையல் எப்படி இருக்கணும்னா எண்ணம் கரெக்டானதோடு சமைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை சமைக்கிறவங்களுடைய மனநிலையும் நம்ம பாதிக்கும். அதனால் அம்மாங்களுக்கெல்லாம் கூட சொல்கிறேன், மனைவி மாரங்களுக்கும் சொல்கிறேன், சமைக்கும் பொழுது டென்ஷன் இருந்துச்சுன்னா பேசாமல் ஒரு டம்ளர் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு டென்ஷன் இல்லாமல் முன்னாடி நாளே முடிவு பண்ணிவிட்டு அதை சமைக்கும் பொழுது ஒரு அமைதியான மனநிலையில் நிதானமாக ஒன்று ஒன்றா சமைக்கும் பொழுது அந்த எண்ணம் எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக சமைக்கணும், எந்த பொருளை எந்த காம்பினேஷனுக்கு போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசனையாக
நிறைய தாய்மார்கள் அப்படித்தான் செய்கிறாங்க, மனைவிமார்களும் அப்படி தான் செய்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கடகடன்னு ஓடுறதுலையும் இப்படி மற்ற காரியங்கள்லையும் நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா, இனிமேல் அந்த சமையலுக்காக சீக்கிரமாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டு முன்னாடியே பொறுமையாக சமைச்சு முடிச்சுட்டு பாத்திரத்தை கூட அவசரமாக கழுவி போட்டுடலாம். ஆனால் சமைக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் நல்ல எண்ணத்தோட செய்யும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கணுன்ற அந்த விஷயத்தை உணர்ந்துக்கிட்டே சமைக்கும் பொழுது அது அப்படியே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு மனப்பக்குவமாக பதிவாகும். அதனால் நம்ம வீடு தான் சரியான ஹோட்டல். சரி, ஒருவேளை ஹோட்டலில் சாப்பிட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு விருந்துக்கு போகிறீங்க, அந்த விருந்தில் நல்ல ஒரு பொடி, இன்னைக்கு ஃபுல்லாக வயிறை காலியாக போட்டுட்டு இந்த கல்யாணத்துக்கு போய் நல்ல ஒரு பிரியாணி, நல்ல ஒரு சாப்பாடு, கல்யாண சமையல், சாதம், காய்கறிகளும் பிரமாதம் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டுடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய ஃபுல்லாக முட்டை முட்டை சாப்பிட்டுட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த வேளை சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அல்லது கொஞ்சம் அப்படி ஃப்ரீயாக விட்டுட்டு, நான் சொன்னேன் இல்லையா, பட்டினி பரம ஔஷதம்னு, நல்லா சாப்பிட்டுட்டீங்க, கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் சாப்பாடோ அல்லது இது ஜீரணம் ஆயிட்டு அப்புறம் சாப்பிட்றதோ அந்த மாதிரி செய்யும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம அந்த விருந்து சாப்பிட்டதோ அல்லது ஹோட்டலில் சாப்பிட்டதோ நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவி ஆனாலும் அப்புறம் சரியாயிடும். சரியா? அதனால் நம்ம எப்படி சாப்பிட்றோன்றதுல கவனம் ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு ஆரோக்கியம். இந்த காலை உணவு அதை மட்டும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, தவிர்க்கவே கூடாது. நல்லா தூங்கிட்டு ஒரு 8 மணி நேரம் நம்ம விட்டுட்டு, அப்போ ஃபாஸ்டிங் தானே இருக்கிறோம், அப்போ விரதம் தானே இருக்கிறோம், பட்டினியாக தானே இருக்கிறோம். அதனால் பிரேக் ஃபாஸ்ட், காலையில் அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது தான் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ காலையில் சாப்பிட்றது கண்டிப்பாக சாப்பிடணும். அதை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சாதான் இந்த உடம்பு திரும்ப இன்னைக்கு வேண்டியதை, இன்னைக்கு காலையில் சாப்பிடும் பொழுது இன்னைக்கு வேண்டியதை அது கரெக்டாக ஹார்மோன் எல்லாம் சரியாக செயல்பட ஆரம்பிக்கும். அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக சாப்பிடணும். ஆனால் நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது காத்தால சாப்பாடு சாப்பிட்றதில்ல. நிறைய அம்மாங்க, நிறைய பெண்மணிங்க வேலைக்கு போகும் பொழுது சாப்பிட்றத ஒரு முக்கியமாகவே நினைக்கிறது இல்லை. அப்புறம் நின்றுக்கிட்டே அவசரமாக சாப்பிட்றது, அதெல்லாம் தப்பு. அப்போது அதை விட ஒரு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிட்டு உட்காந்து நிதானமாக சாப்பிட்டுட்டு போகலாம். ஆனால் அதுவும் செய்யாமல் டப்பாவில் போட்டுட்டு போயிட்டு அங்கே போயும் டைமுக்கு சாப்பிடாம நல்ல வேலையெல்லாம் செய்துட்டு அந்த காலை நேரத்தில் டயர்டானதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும் பொழுது அந்த பாடி அதை சரியாக அப்சார்ப் பண்ணிக்காது. அதனால் காலையில் சாப்பாட்டுக்குன்னு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவே வச்சுக்கணும். காலையில் இப்போ 5 மணிக்கு எழுந்துக்கிறோன்னா ஒரு 4:55க்கு எழுந்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சாப்பாட்டுக்குன்னு வச்சுக்கணும். அப்போது எதுக்காக வச்சுக்கணும், அது நம்மளுடைய நல்லதுக்காக தானே. நம்ம வாழ்கிறதே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக. அப்போது அந்த நல்லதுக்காக ஒரு விஷயத்தை நம்ம டிசிப்ளின் பண்ணிக்கிறது நல்லது இல்லையா? அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக சாப்பிடணும். அது அந்த நாளினுடைய செயல்முறைகளை, உடலுடைய இயக்கங்களை கரெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடும். சரியா? அதே மாதிரி ராத்திரியில் ரொம்ப சாப்பிடக்கூடாது. காலையில் ராஜா மாதிரி சாப்பிடணும், மத்தியானத்தில் உழைப்பாளி மாதிரி சாப்பிடணும், ராத்திரியில் பிச்சைக்கார மாதிரி சாப்பிடணும். அதாவது பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு கம்மியாக கிடைக்கும், அவனுக்கு என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிடுவான். அந்த மாதிரி ராத்திரி கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டா அந்த ஜீரணம் சீக்கிரம் ஆகிட்டு, அதுவும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுடணும். அப்போது அப்படி சாப்பிடும் பொழுது அந்த 3 மணி நேரம் அது கொஞ்சம் ஜீரணம் ஆகிட்டு கொஞ்சம் அமைதி நிலை வயிற்றுக்கு வந்துடும்.
மனமும் அமைதியாக இருக்கும். அப்போ தூக்கம் நல்லா இருக்கும். அப்போ நைட்டு தூங்குனது ஆரோக்கியமான தூக்கமாக, டீப் ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கமாக இருக்கும். அப்போது காலையில் ராஜா மாதிரி, மத்தியானம் லேபர் மாதிரினா எதுக்குன்னா, வேலைக்கு போகிறோம், நிறைய வேலைகளை செய்கிறோம், உழைக்கிறோம், அந்த எனர்ஜி தேவைப்படுது, நிறைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். அதுக்காக தான் மத்தியானம் உழைப்பாளி மாதிரி சாப்பிடணும். சாயந்தரத்தில் கம்மியாக சாப்பிடணும். அப்போது நைட்டு தூக்கம் நல்லா வரும். இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. என்ன தெரியுமா? எப்படி சாப்பிடணும். ஃபஸ்ட்டு சாப்பாட்டை கொஞ்சம் 5 நிமிஷம் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கோங்கன்னு 20 நிமிஷம் சாப்பிடணும். அட்லீஸ்ட் 10 நிமிஷமாக சாப்பிடணும்ல. அதில் 1 நிமிஷம் என்ன பண்ணணும்னா, இந்த தட்டில் நம்மளுக்கு சாப்பாடு இருக்குது, நம்ம டேபிள் மேலே சாப்பாடு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா, எவ்வளோ பேர் சாப்பாடு இல்லாமல் கீழே போடுற அந்த மிச்சத்தை எடுத்து சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும், தட்டில் சாப்பாடு வந்த உடனே 1 நிமிஷம் கண்ணு மூடி இந்த ஆகாரத்தை இந்த பூமியில் படைச்ச இறைவா, நீங்கள் ப்ரொவைடர், நீங்கள் தான் யெகோவா ஈரே. அது இறைவனோட பேர். யெகோவா ஈரே அப்படின்னா இறைவன் கொடுக்கிறவர். இந்த ஆகாரம் எனக்கு வர்றதுக்கு நீங்கள் தான் கொடுத்தீங்கன்னு முதல்ல அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதாவது நன்றி இருக்கணும். அப்போது தட்டை பார்த்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த சாப்பாட்டை எனக்கு கொடுத்துருக்குறீங்களே, நீங்கள் தான் அதுக்கு அதிபதி, நீங்கள் தான் இதை படைச்சிருக்கீங்க, நன்றி. நீங்கள் படைச்சிங்க இல்லையா, அதை இந்த பிரபஞ்சம் சரியாக என்னெல்லாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு அந்த பூமியிலேருந்து விளைச்சலை கொடுத்துருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இதை விவசாயி கஷ்டப்பட்டு தன்னுடைய வேர்வையை சிந்தி உழைச்சி பல நாள் அதை கஷ்டப்பட்டு பார்த்து அதை அறுவடை பண்ணி அதை எடுத்து அது எங்கே சேரணுமோ அங்கே சேர்க்க வச்சு அது கடைக்கு வருது. அப்போ இத்தனைக்கும் நிறைய பேர் உழைக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றி. கடைக்கு வந்த பிறகு அதை வாங்கிட்டு வர்றதுக்காக உழைச்சி அந்த காசை சம்பாதிச்சதை கொடுத்து அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்து அதை வீட்டில் எல்லாரும் சமைச்சு அதை நமக்கு சமைச்சு கொடுக்குற கைகளுக்காகவும் அதை வாங்க உதவி செய்த கைகளுக்காகவும் நன்றி. இந்த சாப்பாடு என் தட்டில் வந்திருக்கு. இந்த சாப்பாடு என்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரப்போகுது. ஒவ்வொரு செல்லுகளும் நான் சாப்பிடும் பொழுது உற்பத்தி ஆக போகுது, புதுப்பிக்கப்பட போகுது. உடலுடைய ஆரோக்கியம், உடல் நோய் இல்லாமல் இருப்பதற்கு இந்த உணவு எனக்கு உதவியாக இருக்க போகுது. இந்த உணவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடை சாப்பிடும் பொழுது அங்கே பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு அவங்களோட பேசிட்டு இவங்களோட பேசிட்டு அப்படிலாம் இல்லாமல் இந்த சாப்பாடை எடுத்துக்கிட்டு நல்லா சப்படாங்கால் போட்டுட்டு உட்காந்து, சப்படாங்கால் எதுக்கு தெரியுமா போடணும், இந்த கால் மடங்கும் பொழுது ரத்த ஓட்டம் மேலே நோக்கி ஓடும். அப்போ நம்ம சாப்பிடும் பொழுது இந்த ஜீரணத்துக்கு அந்த ரத்த ஓட்டம் உதவியாக இருக்கும். அப்போது இப்படி உட்காந்துட்டு இந்த சாப்பாடை பார்த்து ஒன்று சாப்பிடும் பொழுது அதை ருசித்து நிதானமாக இந்த பல்லில் அரைச்சி ஒரு கூழாக்கி அதை முழுங்கணும். அப்போ தான் அந்த சாப்பாடு சாப்பிடும் பொழுதும் கூட எண்ணம், எனக்கு இது ஆரோக்கியமாக இருக்குது
அப்படின்னு நினச்சி சாப்பிடணும். நன்றி உணர்வோடு சாப்பிடணும். அப்போ அது சாப்பிடும் பொழுது இது சரியாக கரெக்டாக வேலை செய்து நம்மளுக்கு எந்த நோயும் இல்லாமல் நம்ம நல்லா இருப்போம். இப்போ சுருக்கமாக சொன்னால், பசிச்சு சாப்பிடணும், நோய் வந்துட்டா பட்டினி போட்டு சாப்பிடணும், அடுத்தது எளிமையான சாப்பாடு சாப்பிடணும், ரொம்ப வசதியான ஒரு நிறைய விருந்து மாதிரி சாப்பிட்டுட்டா திரும்பி கொஞ்சம் டைம் கொடுத்து சாப்பிடணும், சாப்பிட்டது செரிச்சதுக்கப்புறம் சாப்பிடணும், சாப்பாட்டை பார்த்து அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி சாப்பிடணும், அதை சமைச்சு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி செலுத்தணும், அதுக்காக உழைச்ச விவசாயிகள், அது கடைக்கு வருவதற்காக நிறைய பேர் செய்த எல்லாருக்கும் நன்றி செலுத்தி சாப்பிடணும், அதை வாங்க உதவி செய்த அந்த பணத்துக்காகவும் அதை சம்பாதிச்சவருக்காகவும் அதை சமைச்ச கரங்களுக்காகவும் நன்றி செலுத்தி சாப்பிடணும். சாப்பிடும் பொழுது எவ்வளோ பேருக்கு இல்லை அவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு நினச்சி சாப்பிடணும். சாப்பிட்ற சாப்பாட்டை இது எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு சாப்பிடணும். வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் சாப்பாட்டை கவனமாக சாப்பிடணும். நிதானமாக சாப்பிட்டுட்டு கூழாக்கி சாப்பிடணும். தண்ணி குடிக்காமல் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கணும். அந்த அப்புறமா குடிக்கிறது கூட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழித்து குடிக்கும்போது ஜீரணத்துக்கு கரெக்டான வேலை நடக்கும். இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ஆரோக்கியம், அமைதி, சமாதானம் எல்லாமே இந்த உடம்புக்கு கிடைக்கும். நம்ம உடம்புல ஒன்றுமே இல்லை. வாய்க்குள்ளே போகிறது, வாயிலிருந்து போனது ஜீரணாகுது. இவ்வளோண்டு உடம்புல தான், இந்த வயிற்றுக்குள்ளே தான் நம்மளுடைய மூளையே நிறைய விஷயங்களை வேலை செய்யுது. அதனால் நம்மளுடைய பிரெயின், செகண்ட் பிரெயின் வந்து வயிறு. அதனால் நம்ம அந்த செகண்ட் பிரெயினை பத்திரமா பார்த்துக்கிட்டா இந்த பிரெயின் நல்லா வேலை செய்யும். இந்த பிரெயின் நல்லா வேலை செஞ்சதுன்னா நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். சரியா? சரி, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ நான் அதுக்கானதை படித்து பார்த்துட்டு உங்களுக்கு அதுக்கான பதிலை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். சரியா? அடுத்த தடவை உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு நல்ல உணவு கிடைக்கணும். அந்த சாப்பாடு உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்கணும். இறைவன் உங்களை எப்பவும் நிறைவான உணவு உங்களுக்கு கொடுக்கணும். உங்களுடைய அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படணும். உங்களுடைய வீடு முழுசும் நிறைவாக இருக்கணும். உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்படணும்னு இறைவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.